அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரான் கோச்சிங் சென்டர். இப்போ 2025 போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கால்ஃபருக்காக எதிர்பார்த்து படித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னென்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெமோரண்டா அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து அதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் கண்டிப்பாக இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சங்கர் ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள், அதாவது டிஜிபி அவர் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மனுக்கு ஒரு மெமோரண்டா அனுப்பியிருக்கிறாரு. அது ஒன்றும் கிடையாது, கொஷின் பேங்க் எடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். சப் இன்ஸ்பெக்டருக்கு கொஷின் பேங்க், அதாவது இது கண்டிப்பாக எதுக்குன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு தான். இப்போ ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னும் சிலபஸ் எதனா சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு ஒன்றுமே சேஞ்ச் ஆகாதுங்க. ஏன்னா ஓப்பனில் நீங்கள் படிக்கிறது எல்லாமே எஸ்சிஆர்டி புக்கு தான். அப்போ எஸ்சிஆர்டி புக்கில் நீங்கள் படிக்கிறது என்னது, எல்லாத்தையும் படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சிலபஸ் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க? இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு சிலபஸ் இருக்குது, பர்ஃபெக்டான ஒரு சிலபஸ். அவங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது, சில டாப்பிக்கு கிடையாது. ஆனால் டிஎன்எஸ்ஆர்பி பொறுத்த வரைக்குமே இப்போ எஸ்ஐக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை படிக்கணும். உங்களுக்கு சிலபஸ் எதனா சேஞ்ச் பண்ணால் இது மாதிரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சிலது எதனா தூக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி எஸ்சிஆர்டி புக்கு எல்லாத்தையுமே படிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரஃபி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். அப்போ எல்லாமே 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கணும். அப்போ ஒரு எஸ்ஐக்கு படிக்கிறீங்கன்னா ஓவரால் பரவலான ஒரு ஜிகே தெரியணும். ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா எஃபெக்டோடு படிக்கணும். இப்போ இந்த மெமோரண்டம் இருக்குது, அதனால் இதை கேர்லெஸ்ஸாக விடலாமான்னு, அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றியை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். மெமோரண்டம் ஒரு போலீஸ் சைட்லேருந்து யாருமே அவ்வளோ ஒரு விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒரு மெமோரண்டம் கொடுக்குறாங்கன்னா அப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு கால்ஃபருக்கான ஒரு ப்ராசஸ் கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். அதான் நான் சொன்னேன்ல, எப்படியா இருந்தாலும் ஒரு மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். கண்டிப்பாக மார்ச்லலாம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த மெமோரண்டம் உங்களை ஒன்றும் நீங்கள் படிக்கிற அந்த ஸ்கில்லை ரொம்ப அதிகப்படுத்தணும். இப்போ இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னிலேருந்து பார்த்துருந்தா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் கால்ஃபர் வந்தால் படிக்கலான்னு சில பேர் இருந்திருப்பீங்கள்ல, அவங்க கூட இந்த மெமோரண்டம் வந்திருக்குல்ல, இதை பார்த்த உடனேயே நீங்கள் இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு முயற்சியும் ஒன்று செய்யணும்னு தொடங்கிட்டால் அந்த நொடியிலேருந்து தொடங்கிடணும். உடனே செல்லை எடுத்து என்ன பண்ணிடணும், டக்குன்னு அதுக்கான ஒரு ஷெடியூல் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி அந்த அடுத்த மாற்றத்துக்கு வந்துடணும். மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாது, மனிதனுடைய மாற்றம் தான் மானிடத்துவம். அப்போ இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கிறவங்க இன்னும் நல்லா எஃபெக்டோடு படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு பிடிஎஃப் தான் இது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் இன்னும் நல்லா ஹெவியாக படிக்க ஆரம்பிக்கணும். அது மாதிரி ரொம்ப இன்னும் படிக்கலை அப்படின்னா கூட கவலையே படாதீங்க. அது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கவே இல்லை சார் அப்படின்னா கவலையே படாதீங்க, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நியூ லாவை கண்டிப்பாக ஆல்ரெடி முடிச்சிருக்கணும். இப்போ முடிச்சிருந்தால் தான் என்னது கால்ஃபர் வரக்குள்ளலாம் ரிவிஷனில் ரொம்ப ஒரு 10-15 வாட்டி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஈஸியாக போய் அடிச்சலான்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஈஸின்னு எடுக்கிறோமோ அது நமக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சரியான அணுகுமுறையோட, கடின உழைப்போட, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கோடு பார்த்தா மட்டும்தான் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ நாங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு சரி, ஸ்பெசிஃபிக்காக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும் பிசி சப் இன்ஸ்பெக்டரில் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துக்குமே நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னா, நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் இப்போ பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் கொடுத்துருவோம். இதுக்கான வீடியோவும் இருக்குது. இப்போ
உங்களுக்கு ஜிகேவை பொறுத்த வரைக்குமே ஜிகேவுக்கான மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃப்ரீயாக. அதேமாரி மேக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் வீடியோ கொடுத்துருவோம். மேக்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோ கொடுத்துருவோம். இங்கிலீஷ் கிராமரும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இங்கிலீஷ் கிராமர் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 8 கொஷின்ஸ் கண்டிப்பாக அடிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் கொடுத்துருவோம். இது மாதிரி உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்களுடைய டெஸ்ட்டு பேட்ச்சு எங்களுடைய டெஸ்ட்டு ஷெடியூலை பற்றின ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்ல ப்ரீஃபாக சொல்கிறோம். இந்த ஒரு மெமோரண்டோ உங்களுடைய வெற்றிக்கான ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கிறவங்க இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.